திருநீறு யூடியூப் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோயில். இந்த அம்மன் கோயில் தென் மாவட்டங்களில் பலரது குலதெய்வமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ அந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அன்னை பார்வதி தூத்துக்குடி மாவட்டம் வள்ளிவளை பகுதியில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த அன்னை பார்வதி அவர்கள் அங்கிருந்து இங்க இருக்கும் சென்னையில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று அந்த வள்ளிவளையில் இருந்து எடுத்து நம்ம அந்த சென்னையில வச்சிருக்கோம். நிறைய பக்தர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறார்கள். அவர்களுக்கு எல்லாம் இந்த பயன் எல்லாத்துக்கும் கிடைக்கும் சொல்லிதான் இந்த சென்னையில இந்த அம்பத்தூர் பகுதியில இந்த அன்னை பார்வதி அருள் பாலிச்சிருக்காங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த இடத்துல கோட்டைய அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. சென்னை மாநகரின் அம்பத்தூரில் அயப்பாக்கம் செல்லும் சாலையில் அமைந்து பக்தர்களின் பேரன்பை பெற்ற திருத்தலம் ஸ்ரீ பார்வதி அம்மன் திருக்கோயில். நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவிலும் மனதிற்கு அமைதி அளிக்கும் ஆன்மீக தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. ஆலய வளாகத்திற்குள் நுழையும் அந்த முதல் நொடியிலேயே ஒரு தெய்வீக அமைதி நம்மை சூழ்ந்து கொள்வதை உணர முடிகிறது. இறைவனை நாடி வரும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நம்பிக்கையும் மன உறுதியும் அளிக்கும் அருள் தலமாக இந்த ஸ்ரீ பார்வதி அம்மன் திருக்கோயில் திகழ்கிறது. ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ உச்சைனி மகாளியம்மன் சன்னதி மிகவும் அருமையாக அமைந்துள்ளது. அதன் அருகே ஸ்ரீ பேச்சியம்மன் சன்னதியும் மற்றும் ஸ்ரீ இசக்கியம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது. இதன் அருகே ஸ்ரீ மானகாத்தம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது. கோயிலின் உள்ளே வலதுபுறத்தில் கிராம தெய்வ வழிபாட்டின் சிறப்புமிக்க இடம்பெற்றுள்ள ஸ்ரீ சுடலைமாட சுவாமி வெள்ளை குதிரையில் மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பக்தர்களை கிரகங்களின் தெய்வீக அருளை வேண்டி வழிபட அழைக்கிறது நவகிரக சன்னதி. காலத்தின் அதிபதியான பைரவரின் அருளை பெற பக்தர்களை ஈர்க்கிறது ஸ்ரீ காலபைரவர் சன்னதி. சிவபெருமானின் அருளை நினைவூட்டும் புனித இடமாக விளங்குகிறது சிவலிங்க சன்னதி. ஸ்ரீ ஐயப்பன் சன்னதி பக்தர்களுக்கு ஒழுக்கம், பக்தி மற்றும் மன உறுதியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இதனை அடுத்து ஸ்ரீ தங்க வாராகியம்மன் சன்னதி மிகவும் அருமையாக அமைந்துள்ளது. துர்க்கையம்மன் சன்னதியும் நாகாத்தம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது. ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி சிவனும் சக்தியும் ஒன்று என்ற உயர்ந்த தத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. விநாயகருடன் அருள் பாலிக்கும் ஸ்ரீ நாகக்கன்னிகள்.
நாக வழிபாட்டின் மரபின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஞானத்தின் வடிவமான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதியில், ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியில் பக்தர்கள் தைரியம் மற்றும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கையை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். இவ்வாலயத்தை சுற்றி அமைந்துள்ள ஒவ்வொரு சன்னதியும் பக்தர்களின் ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்யும் தெய்வீக அருளின் மையமாக விளங்குகிறது. ஸ்ரீ செல்வ விநாயகர் சன்னதியும் அமைந்துள்ளது. ஸ்ரீ பாலமுருகன் அருள் பாலித்து பக்தர்களுக்கு அருளை வழங்குகிறார். இடதுபுறத்தில் பத்ரகாளி அம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது. பார்வதி அம்மன் வலதுபுறத்தில் நாராயணர் சன்னதி அமைந்துள்ளது. ஒரே ஆலயத்தில் பல தெய்வங்கள் சன்னதிகளை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைப்பது இந்த திருத்தலத்தின் தனிச்சிறப்புகளில் ஒன்றாகும். இப்போது நம் ஆலயத்தின் இதயமான மூலஸ்தானத்தை தரிசிக்கலாம். ஸ்ரீ சிவன், ஸ்ரீ பார்வதி அம்மன், ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் ஆகியோர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். அம்பத்தூர் ஸ்ரீ பார்வதி அம்மன் ஆலயத்திலிருந்து செல்வகுமார் அருளாளர் பேசுறான். இந்த ஆலயம் 2013ஆம் ஆண்டு இந்த இடத்துல நிறுவப்பட்டது. ஒரு 13 வருஷம் கழிச்சு இந்த வருஷாபிஷேகம் கும்பாபிஷேகம் நாங்கள் முடிச்சிட்டோம். வருஷத்துக்கு ஒரு தடவை சித்திரை மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலில் சித்திரை திருவிழான்னு சொல்லிட்டு 3 நாள் பால் குடம், முளைப்பாரி, கங்கை எடுத்தல்னு சொல்லிட்டு கும்பம் அலங்கரித்து கடற்கரையிலிருந்து எடுத்துன்னு வர்றது. இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறும். அடுத்தது கார்த்திகை மாதம் சுடலை மாட சாமிக்கு படுக்கை பூஜைன்னு சொல்லிட்டு பணியாரம் சுட்டு போட்டு ஸ்ரீ சுடலை மாட சாமி நம்ம ஆலயத்தில் குதிரையில இருக்கிறதுனால அவருக்கு பானகார பூஜை சிறப்பாக நடைபெறும். அன்று கனியான் கூத்து, வில்லு பாட்டு நிகழ்ச்சிகளும் முறைப்படி நடைபெறும். மற்றும் இந்த கோயில் ஆலயத்தில் சிறப்பு என்னன்னா, பக்தர்கள் நிறைய பேர்கள் அவரவர்கள் கோரிக்கை, குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாதவர்கள், வீடு வாசல் இல்லாதவர்கள், தொழில் செல்வம் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் வேண்டி நமது ஆலயத்தில் மணி சாத்துவது என்று நினைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் குழந்தை பிறந்தவுடன் நம்ம ஆலயத்தில் மணி சாத்துறார்கள். அதே மாதிரி மாதத்திற்கு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு மாலை 7 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகம், சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு அலங்கார பூஜை, அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு அருள்வாக்கு சொல்லப்படும். அந்த அருள்வாக்குல நம்ம பகுதியில் இருக்க பக்தர்கள் அதிகமாக நிறைய பேர் கலந்து கொண்டு அவரவர்கள் குடும்ப பிரச்சனையை, சூழ்நிலைகளை கொண்டு அம்மாவிடம் சொல்லி அதுல நிறைய பேருக்கு அந்த கருத்து தடை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு வீடு வாசல் செல்வங்கள் கிடைச்சிருக்கு. குழந்தை பாக்கியங்களை நிறைய பேர் தொழில் நிறைய பேர் கிடைச்சிருக்கு. அதனால நமது ஆலயத்தில் பார்வதி அம்மனை நிறைய பேர் அந்தந்த பகுதியில் இருந்து நிறைய பேர் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது பார்வதி அம்மனுக்கு தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதனை அடுத்து அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது.
அனைத்து மக்களுக்கு தெரியாம இருக்கும். இது அம்பத்தூர் பக்கத்துல, இது டல்ல பேட்டரிக்கு பக்கத்துல இருக்கு, அயப்பாக்கம் ரோட்ல இருக்கு. இந்த டிஜி அண்ணா நகர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து அவங்க குறைகளை வேண்டி அனைத்து தெய்வங்களும் ஆலயத்தில் இருப்பதனால் நீங்கள் எல்லாம் வந்து இந்த ஆலயத்தில் நம்ம ஸ்ரீ பார்வதி அம்மன் மற்ற பரிகார தெய்வங்களை அனைவரையும் வணங்கி சென்றால் உங்களுக்கு எல்லாம் அனைத்து சுப காரியங்களும் நடக்கும். அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நன்றாக இருக்கும். இந்த அன்னை பார்வதி அருள் புரிவார் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆலயத்தின் சார்பாக. இந்த பார்வதி அம்மன் கோயில் வீடியோவை பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, அதுல பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு கோயில் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.